வெல்கம் பேக் டு ஷேட்ஸ் ஆஃப் பவ்யா. வெல்கம் பேக் டு ஒன் மோர் லாங் வீடியோ. ஸோ இது வந்து ஒரு அன்ஃபில்டர்ட் அன்எடிட்டட் ஒரு வீடியோவாக இருக்கட்டும் அப்படின்னு சும்மா பிளான் பண்ணியிருக்கேன். பட் எந்த அளவுக்கு அது எக்ஸிக்யூட் ஆகும்னு எனக்கு தெரியல. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். எல்லாமே ஒரு புது ட்ரை தான். ஸோ ஆக்சுவலி இன்னைக்கு ஆஃபீஸ் டே. ஆஃபீஸ்க்கு இப்போ கிளம்பணும். அண்ட் இப்போ டைம் வந்து 9:30 ஆகுது. ஸோ எப்படி ரெடி ஆகிட்டு ஆக்சுவலி நான் இந்த வீடியோ எதுக்கு பிளான் பண்ணேன்னா, வாட் இஸ் இன் மை ஆஃபீஸ் பேக் காமிக்கலான்னு நினச்சேன். பட் என் ஆஃபீஸ் பேக்கை பார்த்தா அப்படியே இவ்வளோ குப்பை இருக்கும், அவ்வளோ போட்டு வச்சுருக்கேன். டிக்கெட் இருக்கும், எல்லா பஸ் டிக்கெட், டெய்லி போகிற டிக்கெட்ஸு, அப்புறம் என்னென்னமோ இருக்குது. பட் நான் வந்து எந்த ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணாமல் அப்படியே கொண்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்குள்ளே என்னதான் இருக்குது, அப்படி டெய்லி என்னதான் சுமந்துட்டு போகிறேன் அப்படின்னு. ஸோ அப்படியே பேசிகிட்டே உங்களுக்கு நான் வாட்ஸ் இன் மை பேக் காமிக்கிறேன். அண்ட் அப்படியே எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் அண்ட் நீங்கள் கமெண்ட்டில் கேட்டு நான் ரிப்ளை பண்ணாத சில விஷயங்களுமே இதில் நான் வந்து சொல்கிறேன். அண்ட் ரெடி ஆகிட்டே நம்ம பேசலாம். ஃபஸ்ட்டு நம்ம தலை வாரிடலாம். தலை எப்பவுமே இங்கே வார மாட்டேன். ஆக்சுவலி ஆஃபீஸில் தான் போய் வாருவேன். பட் இன்னைக்கு சரி வாரிட்டே போயிடலாம் அப்படின்ட்டு நான் ஆல்ரெடி சிக் எடுத்து வச்சிட்டேன். ஸோ என்ன ட்ரை பண்ணலான்ட்டு தெரியல. எப்பவுமே ஒரே மாதிரி தான் போடுவேன். இங்கே என்ன பிரச்சனைனா, நான் வந்து ஆஃபீஸில் ஃபுல்லாக இந்த மாதிரி தெலுங்கு பீப்புளாக இருந்தாலும் தெலுங்குவாக பேசுகிறேன். ஒரு சைடு தமிழாக பேசுகிறேன். எல்லா கால்ஸ்லையும் இங்கிலீஷாக பேசுகிறேன். எல்லாமே கன்ஃபியூஸ் ஆகி இங்கே வரும்போது என்ன பேசுதுன்றதே தெரியல. அப்படி இருக்குது. அண்ட் உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். என் தமிழுக்கும் நீங்கள் பேசுகிற தமிழுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா இந்த பார்டரில் இருக்கும் பார்த்தீங்களா, இவங்களுக்கு இதுதான் பெரிய ஸ்ட்ரகிள். எல்லா லாங்குவேஜும் தெரிஞ்சிருக்கும், ஆனால் எல்லாத்துலேயுமே அவங்க ஸ்லாங் இருக்கும். அதில் இப்போ சப்போஸ் நான் தமிழ் பேசுகிறேன், என் தமிழுக்கும் உங்கள் தமிழுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். நான் தெலுங்கு பேசுவேன், என் தெலுங்குக்கும் ஆந்திரா தெலுங்குக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். சேம் கன்னடா. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இங்கிலீஷ் மட்டும்தான் இங்கிலீஷாக பேசுவோம், தவிர எல்லா லாங்குவேஜும் அப்படியே குழப்பி பேசுவோம். ஆஃபீஸில் நிறைய பேர் கேட்பாங்க, தெலுங்கு நீ பேசுகிற ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எப்படி அப்படின்வாங்க. நான் சொல்லுவேன், உங்களுக்கு நான் பேசுகிறது புரியுது இல்லை, அட்லீஸ்ட் எனக்கு 4 லாங்குவேஜாச்சும் பேச தெரியுது இல்லை, விட்டுருங்க என்ன அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ அந்தளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். உங்களுக்கு என் தமிழில் வந்து எனக்காச்சும் டிஃப்ரென்ஸ் நோட் பண்ணியிருக்கீங்களான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கால் வந்துருச்சு, தவிர்த்து விடவும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபேஸ்க்கு நான் எதுவுமே போட போகிறதில்ல, இப்படியே தான் போகிறேன். ஆனால் இது மட்டும் போடுவேன், கண்மையும் காஜலும் ஒன்று தான். ஐலைனரும் காஜல் மட்டும் போட போகிறேன், மற்றபடி எதுவும் போடுறதில்ல. ஸோ ஆக்சுவலி இது எல்லாமே நான் இப்படி தான் வளரிட்டு இருப்பேன். ஒரு இதுக்கும் ரீடேக்காக எடுப்பேன், எடிட்டிங்கில் தூக்கிடுவேன். இதெல்லாம் நம்ம காமிக்கக்கூடாது அப்படின்ட்டு. பட் இன்னொரு சைட் ஆஃப் மீ வந்து இது ஆக்சுவலி ரொம்ப விளையாட்டுத்தனமான பிள்ளைங்க. நான் பேருக்கு தான் 25 வயசு, பட் ரொம்ப விளையாட்டுத்தனமான பிள்ளைங்க. இப்போ நான் போய் கண்மை எடுத்துகிட்டு வரேன். இப்போ ஆக்சுவலி வாட் இஸ் இன் மை ஆஃபீஸ் பேக் காமிக்கிறேன். தயவு செஞ்சு யாரும் இதை வச்சு இப்படி தான் இருக்கும்னு நம்பிடாதீங்க. ஆனால் இப்படி தான் இருக்கும், டெய்லி இப்படி தான் இருக்கும். பட் அழகாக காமிச்சிருக்கணும்னு காமிக்கல. பட் எனக்கு இப்போது அதை எடுத்து அழகாக படுத்தி காமிக்கிற அளவுக்கு பொறுமையே இல்லை. ஸோ இருக்கிறத காமிக்கிறேன், அதில் ஒன்றும் தப்பாலாம் ஒன்றும் இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு இதுதான் என்னோடய ஆஃபீஸ் பேக். இது வந்து ஹெச்பியோட பேக் தான். எனக்கு அடுத்த பேட்சில் வரவங்களுக்கு வந்து கம்பெனி லோகோட கொடுத்தாங்க. எங்களுக்கு வந்து டேரெக்டாக கொரோனா பேட்ச்ன்றதுனால பார்சல் வந்து இந்த பார்சல் தான் வந்துச்சு. ஸோ இது என்னோட ஆஃபீஸ் பேக். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஜிப்பில் 3 ஜிப் இருக்குது மொத்தமாக. சைடில் 2 இது. இங்கே எல்லாமே நாங்கள் டிக்கெட் வச்சுப்போம், பஸ்ஸில் கொடுக்குற டிக்கெட் எல்லாமே வச்சுப்போம். அதை கூட நான் எடுத்து டஸ்ட்பினில் போடாமல் இருக்கேன். இது தூக்குற சக்தி கூட எனக்கு இல்லையா. இது இங்கே டிக்கெட் வச்சுருப்போம். அண்ட் இது வந்து ஃப்ரண்ட் ஜிப். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் ஜிப்பில் என்ன இருக்குதுன்னு காமிக்கிறேன். பெருசாக ஒன்றும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் டிக்கெட்டுக்கான காசு இருக்குது பாருங்கள், டிக்கெட்டும் இருக்குது. இதெல்லாம் எடுத்து வெளியில் போடணும், அப்படியே எடுத்து போடுறேன். ஆக்சுவலி இது வாட் இஸ் இன் மை பேக் இல்லை, க்ளீனிங் மை ஆஃபீஸ் பேக் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ எனக்கு ஒரு நாளைக்கு டிக்கெட்டுக்கு வந்து 10, அந்த பஸ்ஸில் கவர்மெண்ட் பஸ்ஸில் ஃப்ரீ. இந்த 10 அங்கே வந்து 20 50 ருபீஸ் ஆகும் எனக்கு ஒரு நாளைக்கு போகிறதுக்கு மட்டும். ரிட்டன்னு ஆஃபீஸ் வண்டி. ஸோ நம்மளுக்கு 40 ருபீஸ் இருந்தால் போதும். பட் எக்ஸ்ட்ரா இருக்குது. இது எல்லாமே அப்பா கிட்ட இருந்து வாங்கி வச்சுக்கிறது. எங்கள் அப்பாக்கே தெரியாது. ஸோ இன்னைக்கோட காசு கொடுப்பாங்க, அதுவும் இருக்கும். அண்டு சில்லறை இருக்கும் எப்போவுமே. யாராச்சும் ஏதாச்சும் கேட்டாங்கன்னா சில்லறை கொடுப்பேன். ஏன்னா பிஸ்கெட் பேக்கெட் வாங்குறதுக்கு கொடுப்பேன். ஸோ மோஸ்ட்டாக இந்த ஜிப்பில் காசு தான் இருக்கும். நான் பர்ஸ்லாம் கேரி பண்ண மாட்டேன், இதுதான் இருக்கும். எடுக்க 20 வருது. எங்கள் அப்பா இப்படி தான் கொடுப்பாங்க, 20 40 கரெக்டாக அந்த மாதிரி சில்லறையாக கொடுப்பாங்க. ஏன்னா பஸ்ஸில் கொடுக்க மாட்டாங்க நம்மளுக்கு சில்லறை, அதனால். ஸோ ஃபர்ஸ்ட் அது இப்போ நம்ம அது உள்ளே வச்சிடலாம். நம்மளுக்கு வேணும் இல்லை.
ஸோ நம்மக்கிட்ட 10, 20, 20, 20, 60, 160, 170 ருபீஸ் இருக்குது. ஸோ இந்த வாரத்துக்கான சார்ஜ் கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் ஜிப்பில் தான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஃபோன் சார்ஜர். ஐஃபோன் யூஸ் பண்ணுற எல்லாருக்கும் தெரியும் அந்த சார்ஜ் எப்படி நிற்கும். அதையும் தாண்டி இங்கே பார்த்தீங்களா இப்படி தான் போடுறேன். ஏன்னா இந்த சார்ஜர் வாங்கினோன்னா 2000 ருபீஸ் கேட்பாங்க. ஸோ அதனால் இப்படி போட்டு வச்சுருக்கேன். ஸோ ஐஃபோன் யூசர்ஸ் சார்ஜரை பத்திரமா வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இப்படி தான் ஆகும் கடைசியில். அண்ட் இது வந்து சென்ட்டு, நார்மலாக யூஸ் பண்ணுற சென்ட்டு. அண்ட் இது ரொம்ப முக்கியமானது. நேற்று இந்த மேடம்க்கு உடம்பு சரியாமல் போயிடுச்சு ஆஃபீஸில். அதனால் ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம் ஆஃபீஸ்லேருந்தே. அதுக்கு இவ்வளோ எழுதி கொடுத்துருக்காங்க, என்னென்னமோ எழுதியிருக்காங்க. ஸோ எண்ட் ஆஃப் திஸ் பேப்பர் என்ன ரிசல்ட்னா, ஒழுங்காக ரெஸ்டடு, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்க, என்னமோ சொன்னாங்களே, நல்லா சாப்பிடு, அப்புறம் ஃபீவர் லைட்டாக இருந்துச்சு, ஃபீவர் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்துச்சு. அண்ட் பிபி கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி இருக்குது, பட் இப்போதைக்கு எண்டில் இருக்குது அந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ நம்ம ஹெல்த்தை நம்ம நல்லா பார்த்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து சீப்பு, அங்கே ஆஃபீஸ் போனோடனே தலை வர்றதுக்கு. அண்ட் ஐடி கார்டு இருக்குது, ஐடி கார்டு நான் வந்து தவிர்த்து விடுறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த ஹெட்ஃபோன்ஸ், இது சீப்பு. அண்ட் இந்த ஹெட்ஃபோன்ஸ் வந்து ஆஃபீஸில் கொடுத்தது. அங்கே எல்லாருமே இருக்கிறதுனால ஹெட்ஃபோன்ஸ் போட்டு தான் நம்ம லேப்டாப்பில் காலில் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு. அண்ட் இது வெறும் இதெல்லாம் நம்ம ஓன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா இது ஃபோனுக்கு கனெக்ட் பண்ண முடியாது, ஜஸ்ட் லேப்டாப்புக்கு மட்டும்தான். ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்களா 2 கிளிப்பு, ஒரு ரப்பர் பேண்ட், 2 லிப்ஸ்டிக். இந்த லிப்ஸ்டிக் நான் போடுறது கூட இல்லை, இது லிப் பாம், எப்போ வாட்ச் தான் போடுவேன். ஸோ இன்றைக்கி மறந்துட்டேன். இப்போது இது போட்டுப்பேன், அவ்வளோதான். இதெல்லாம் போடுறது கூட இல்லைங்க, சும்மா வச்சுக்கிறது, அவ்வளோதான். இங்கே பாருங்கள், நெயின் பாலிஷில் கூட வச்சுருக்கேன். எதுக்கு வச்சேன்னு தெரில, அன்றைக்கி போடுறதுக்காக வச்சேன். அண்ட் ரொம்ப முக்கியமானது விக்ஸ். எப்போவுமே எங்கே போனாலுமே இது என்கிட்ட தான் இருக்கும். இது எனக்கு அவ்வளோ அடிக்ட். யாராச்சும் இந்த மாதிரி விக்ஸ் அடிக்ட் இருக்கீங்களா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அவ்வளோ அடிக்ட் இந்த விக்ஸுக்கு. அடிக்ட்னா என்னென்னா தலைக்கு பூசிட்டே இருப்பேன், எனக்கு அந்த ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும், அதனால் சும்மாவே. அண்ட் எப்பவும் போல் நம்ம விபூதி நம்ம வச்சுக்கலாம். குட் கேர்லாம் நம்ம. எனக்கு எப்போவுமே ஆஃபீஸ்குள்ளே போகும்போது இது வச்சுட்டு தான் போவேன், அது ஏன்னு தெரியாது, எனக்கு ரொம்ப பிடிக்கும் விபூதினா. அண்ட் நிறைய டிக்கெட்ஸ் இருக்கும். அண்ட் நேற்று கொடுத்த டேப்லெட்ஸ். கால் வருது. பேசிக்கலி நான் டைமுக்கு கிளம்புறேனான்னு வீட்டில் செக் பண்ணிகிட்டே இருக்காங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா 9:50 ஆச்சு, 9:50 ஆக போகுது. எனக்கு 10 o'clock பஸ் இருக்குது. இன்னும் நான் சாப்பிட்டு லஞ்ச் பேக் பண்ணிட்டு கிளம்பணும். லஞ்ச் ஆல்ரெடி பேக் பண்ணி எடுத்து வச்சுருக்கணும், அவ்வளோதான். அண்ட் அவ்வளோதான். செகண்ட் ஜிப்பில் ஃபுல்லாக அந்த லிப்ஸ்டிக்கு, ஸ்ப்ரே இல்லை, சென்ட்டு, இதெல்லாமே இருக்கும். அண்ட் ரொம்ப முக்கியமான ஜிப் வந்து இந்த 3rd ஜிப். இதில் வந்து ஆஃபீஸோட லேப்டாப் இருக்கும், அது ஒன்று. அண்ட் சார்ஜர் இருக்கும். எனக்கும் இந்த சார்ஜருக்கும் என்ன பிரச்சனைன்னு தெரியல. இங்கே பாருங்கள், இந்த சார்ஜரும் பிஞ்சு போயிருக்கு. இது பிரச்சனை இல்லை, இது ஆஃபீஸில் கொடுப்பாங்க. பட் இது எப்படி பிஞ்சது, ஏன் பியுது, இதெல்லாம் எனக்கு தெரிய மாட்டேங்குது. அண்ட் இந்த ஜிப்பில் வேறு ஒன்றுமே இருக்காது. லைக் லேப்டாப் ரொம்ப பொக்கிஷமாக பார்த்துப்பேன். அண்ட் சார்ஜர், லஞ்ச் டப்பா இருக்கும், வாட்டர் பாட்டில் இருக்கும், ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் இருந்தால் கொண்டு போவேன், இல்லைனா இல்லை. ஸோ இப்படி தான் இருக்கும் ஆஃபீஸ் பேக்கில். அதையும் தாண்டி எக்ஸ்ட்ரா இருக்கணும்னா ஒரு கம்மல் எப்போவாச்சும் எக்ஸ்ட்ரா வச்சுருப்பேன். ஏதாச்சும் என்னோடய கம்மல் பிஞ்சிட்டாலோ இல்லை என் ஃப்ரெண்ட்ஸோட கம்மல் பிஞ்சிட்டாலோ அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு. அண்ட் முக்கியமானது மறந்துட்டேன், பாபா ஃபோட்டோ இருக்கும். எப்போவுமே இங்கே ஒரு குட்டி இது இருக்குது, ஸ்லிட்டு. அதில் வந்து நான் பாபா ஃபோட்டோ வச்சுருப்பேன், இப்படி அழகாக வச்சுருப்பேன். அண்ட் இங்கேயுமே ஆக்சுவலி வச்சுருப்பேன். ஸோ நம்ம கூடயே பாபா இருக்கிற மாதிரி இருக்கும்ல, காணும், அது ஒன்று தான் நினைக்கிறேன். ஸோ நம்ம கூடயே பாபா இருப்பாங்க. அண்ட் எதுவும் இன்னைக்கு நான் கொஞ்சம் கலராக தெரியுறேன், ஆனால் நான் இவ்வளோ கலராலாம் இருக்க மாட்டேன். இப்படி ஒருவேளை சன்லைட் நம்ம மூஞ்சி கடிக்குதோ. ஓகே, இதுதாங்க என்னோடய ஆஃபீஸ் பேக், பார்த்துக்கோங்க, இப்படி தாங்க இருக்கும். அண்ட் இங்கே நிறைய, இந்த சைடு வந்து டிக்கெட்ஸ் இதெல்லாமே இப்போ நான் எங்கள் அண்ணாவோட பெட்டில் போட்டுட்ருக்கேன். நைட்டுக்கு வந்தால் எனக்கு திட்டுவாங்க, குப்பையாக போட்டு வச்சுருக்கேன் பாருங்க. ஒரு நாளைக்கு நாங்கள் இத்தனை டிக்கெட் வாங்கணும், 1 2 3 4 4 பஸ்ஸில் 4 டிக்கெட் கொடுப்பாங்க. எல்லாம் இங்கே வச்சுருப்பேன், தொலைச்சிடக்கூடாது அப்படின்னு. ஏன்னா டிக்கெட் செக்கிங் இருக்கும், அது எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரியல. எங்களுக்கு வந்து ஸ்டேட் டு ஸ்டேட் போகும்போது டிக்கெட் செக்கிங் வந்து இருக்கும். இங்கேருந்து அந்த பார்டர் க்ராஸ் பண்ணும்போது அங்கே இருப்பாங்க, டெய்லி இல்லை, எப்போவாச்சு. ஸோ எதுக்கு நம்ம வீணாக மாட்டிக்கிட்டு. அண்ட் உங்கள் கூட பேசிகிட்டே நான் வந்து என் பேக்கை
க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நான் மறுபடியும் இதில் ரீஅரேஞ்ச் பண்ணணும். ஸோ நீட்டாக அரேஞ்ச் பண்ண போகிறேன். மறுபடியும் நாளைக்கு கலைஞ்சிரும். அண்ட் இப்படி தான் நீங்களும் இருப்பீங்க தானே? உண்மையை ஒத்துக்கோங்க. உங்கள் காலேஜ் பேக்கும் சரி, உங்கள் ஸ்கூல் பேக்கும் சரி, ஆஃபீஸ் பேக்கும் இப்படி தானே வச்சுருப்பீங்க. டெய்லி யாருங்க க்ளீன் பண்ணுவா? க்ளீன் இந்த சென்ஸ் அழுக்கா ஒன்றும் இல்லை, நிறைய டிக்கெட்டு அந்த மாதிரி போட்டு தான் நம்மளுக்கு ஃபுல் ஆயிடுச்சு. மற்றபடி எல்லாமே எனக்கு தேவையான பொருள் தான் வச்சுருக்கேன். இது தேவையில்லாத பொருள்லாம் இல்லைங்க. சார்ஜர் இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். சீப்பு கண்டிப்பாக தேவை. ஏன்னா நம்ம வந்து கொஞ்சமாச்சு நீட்டாக போகணும் ஆஃபீஸ்க்கு. இங்கேருந்து பரட்ட முடியும், இப்படி இருக்கும் நான் ஆஃபீஸ் போகிறதுக்குள்ளே. நீட்டாக போகணும். இது ஆப்வியஸாக நம்ம ஏசியில் உட்காந்து தலைவலி வரும். ஸோ அதுக்காக தான் வச்சுருக்கேன். மற்றபடி எதுவும் தேவையில்லாத பொருள் எதுவுமே இல்லை என்கிட்ட ஆக்சுவலி. அண்ட் ரிட்டன் வரும்போது தலை இப்படி விரிச்சிட்டு வரவே கூடாது. அதனால தான் இந்த ரப்பர் பேண்ட் வச்சுருப்பேன். 1க்கு 2 வச்சுருப்பேன். ஏன்னா மூச்சு ஆகுது இந்த வயசுலேயே. ஓகே, ஏன்னா தலை விரிச்சிட்டு வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. லைக் நைட் டைமில் நான் வர்றது ரொம்ப ஒரு மாதிரி இருட்டான ஏரியா, அதனால தலையை விரிச்சிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க வீட்டில். அதனால் தலையை கட்டிட்டு தான் நான் வருவேன். எப்போவுமே ரிட்டன் வரும்போது தலை கட்டிட்டு தான் வருவேன். அண்ட் ஐடி கார்டு, இது ஐடி கார்டு நான் காமிக்கக்கூடாதுங்க, அவ்வளோதான். மற்றபடி எதுவும் இல்லை. அண்ட் இது இன்றைக்கி ப்ரிஸ்கிரிப்ஷன் நேற்று எழுதி கொடுத்தாங்களே டாக்டரு, இன்றைக்கி மறுபடியும் போய் செக் பண்ணணும் அதே மாதிரி இருக்கா என்னன்ட்டு. இது ஆஃபீஸ்லேயே டாக்டர் இருக்காங்க அவங்க. ஸோ எஸ், இன்றைக்கி இது கொண்டு போய் காமிக்கணும். மற்றபடி அவ்வளோதான். டிக்கெட் எல்லாம் எடுத்து வெளியில் தூர போட்டாச்சு. நம்ம இனி லஞ்ச் சாப்பிட்டு, இது லேப்டாப் போகிறது. பாருங்க, இவ்வளோ டிக்கெட்ஸ் என்கிட்ட இருக்குது. எல்லாத்தையுமே நான் டஸ்ட்பினில் போட்டுருவேன். அவ்வளோதான். ஸோ இதுதான் ஆஃபீஸ் பேக்கில் இருக்கும். எக்ஸ்ட்ரா லஞ்ச் வாட்டர் பாட்டில், அவ்வளோதான். வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா கிடையாது இதுக்கு மேலே. அண்டு இது ஒன்று கொண்டு போவேன், ஷால் மாதிரி. அது எப்போவாச்சும் தான் கொண்டு போவேன், நானே மறந்துடுவேன். அவ்வளோதான். ஸோ நம்ம இப்போது லஞ்ச் சாப்பிட்டு, டிஃபன் சாப்பிட்டு, லஞ்ச் பேக் பண்ணிட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பலாம் வாங்க.